ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம தமிழ் அனிமி சீரிஸ்ல ஒரு புது அனிமிய தான் நம்ம சேனலுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். தி ஃபேபிள். இந்த ஃபேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் விக்கோட சித்தி பையன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம ஜான் விக் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரோ, அதே மாரி தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஃபேபிளும் பயங்கரமா வந்து பார்த்தோன்னா, போட்டு தள்ளுவானுங்க. அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி சொல்ற மாரி தான் இருக்கும். இதில குறிப்பிடத்தக்க சொல்ல வேணும் அப்படின்னா, நம்ம ஃபேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் விக் பண்ற மாரியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் ஆல்சோ காமெடியும் பண்ணுவாரு சம்டைம்ஸ். அதனால அது பார்க்கறக்கு கொஞ்சம் ஒரு ஃபன்னாவும் போயிட்டுருக்கும் இந்த அனிமி. ஓகே. இந்த ஸ்டோரியோட ஒரு மைய கருத்து சொல்லிர்றேன். நம்ம ஃபேபிள் வந்து பார்த்தோன்னா, கொலை பண்ணதெல்லாம் போதும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து பார்த்தோன்னா, ரெஸ்ட் எடுக்க வராரு. அப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, நம்ம ஃபேபிள வந்து பார்த்தோன்னா, ரெஸ்ட் எடுக்க விட்டாங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, ஃபேபிள்னா என்ன? அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி ஃபுல்லா கன்வே பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து பார்க்கறக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரே விறுவிறுப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, இது ஒரு மினி ஜான் விக் மாரி தான் இருக்கும். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஜான் விக் பிடிக்குமோ அண்ட் ஆல்சோ கான்டினென்டல் சீரிஸ யார் யார் பார்த்தீங்களோ, கன்ஃபார்ம் இந்த அனிமிய நான் பார்க்கறக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால தான் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம். இதுக்கு சீசன் 2லாம் வருமான்னு தெரியாது. பட் இப்போதைக்கு சீசன் 1 தான் இருக்குது. அத வந்து பார்த்தோன்னா, நம்ம பார்த்துரலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம Instagram பேஜ்ல இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் ஃபாலோ பண்ண சொல்றேன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஏஎம்பி எடிட் நீங்க ஏதாச்சும் கண்ல வந்து பார்த்திருப்பீங்க. இந்த அனிமி சூப்பரா இருக்கே! இது எக்ஸ்ப்ளைன் பண்ணா நல்லா இருக்குமே! அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு அப்படியே சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, சேனல் மீன்ஸ் Instagram பேஜ்ல இருக்கிறத சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க அத பார்த்துட்டு ஓகே இந்த அனிமிய நம்ம நெக்ஸ்ட் எபிசோடா போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட் கிடைச்ச மாரி இருக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட் கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ Instagram பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பலாம் ஏஎம்பி பார்க்குறீங்களோ சென்ட் பண்ணுங்க. வாங்க ரொம்ப பேச வேண்டாம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓடி வந்து லிஃப்ட் கூட வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த லிஃப்ட் என்ட்ரானா மேலயே வரமாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து நின்னுட்டே இருக்கு. அவன் புடிச்சு பட்டன அழுத்திக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், "நீ பொறுமையா பண்ணு. நான் கவர் எடுத்துக்கிறேன். அவன வந்து நான் போட்டு தள்ளிர்றேன். நீ எதுவுமே கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லி வாய மூடல அங்கிருந்து ஏதோ ஒரு புல்லட் வந்து நம்ம இவனையும் போட்டு தள்ளிருது. இத பார்த்த அந்த 2வது நபர் வந்து பார்த்தீங்கன்னா, செம பயத்துல இருக்கான். என்ன ஒரே ஒரு ஷாட்ல வச்சு போட்டு தள்ளிட்டானா? அதுவும் ஹெட் ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம பதட்டம். அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு நிழல் மட்டும் வந்து பார்த்தோன்னா, அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. சேம் டைம் வந்து பார்த்தோன்னா, லிஃப்ட் வந்துருது. லிஃப்ட் வந்தனால வந்து பார்த்தோன்னா, அந்த செகண்ட் நம்பர் இருக்கான்ல, அவன் தப்பிச்சு அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள போய் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு ஓடிடணும்டான்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு பட்டன் அழுத்திட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து பார்த்தோன்னா, ஒரு 3 பெர்சன காட்டுறாங்க. அந்த 3 பெர்சன் வந்து பார்த்தோன்னா, மாஸ்க் போட்டு அப்படியே இவனே வந்து பார்த்தோன்னா, பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கு. இவன் அத பார்த்தோனே வந்து பார்த்தோன்னா, அள்ளு விட்டுர்றான். அந்த 3 பெர்சன் நின்றானா, அடி அவன எதுவுமே பண்ணாம அப்படியே மட்டும் அவன முறைச்சுக்கிட்டே நின்னுட்டுருக்கான். இத பார்த்து அவன் வந்து பார்த்தோன்னா, அள்ளு கிளம்பிருது. அப்படியே வந்து பார்த்தோன்னா, லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னா, உள்ள வந்து திங்க் பண்றான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நம்ம இப்பதான் வந்து பார்த்தோன்னா, பாஸ் கூட பேசிட்டு இருந்தோம். நம்ம கேங்கையே ஃபுல்லா முடிச்சு விட்டானுங்களே! அப்படின்ட்டு அந்த ஆள் வந்து பார்த்தோன்னா, பதட்டத்துல இருக்கான். இவனுங்கலாம் சொன்னது உண்மதான். இவன் தான் வந்து பார்த்தோன்னா, அந்த ஃபேபிள். இவனுங்க சொல்லிட்டு இருந்தது கட்டுக்கதை நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா, இவன் உண்மையிலேயே இருக்கான். அந்த மாஸ்க் போட்டிருந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் கீழ போறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பால்கனியே வந்து பார்த்தோன்னா, குதிச்சு குதிச்சே வந்து பார்த்தோன்னா, கீழ வந்துடுறான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த லிஃப்ட்ல இருக்கிறவன தான் காட்டுறாங்க. அவன் வந்து சொல்றான், "நான் அப்பவே பாஸ் கிட்ட சொன்னேன். இது மாரிலாம் நடக்கும்" அப்படின்னு சொல்லி. அவன் எதுவுமே கேட்கலையா லூசு பய! முட்டாள், முட்டாள், முட்டாள்! யாராச்சும் ஆளுங்கள கடத்த வித்துட்டு இருப்பானா? லூசு பய! ஹியூமன் டிராஃபிக்க வந்து ரொம்ப நார்மலா பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட கண்லயும் பட ஆரம்பிச்சுரும். நான் அந்த பாஸ் கிட்ட முன்னாடியே சொன்னேன். அவன் எங்க கேட்டான்? இப்ப ஹிட்மேன்ல வந்து நின்னுட்டு இருக்கு. நம்மளை போட்டு தள்றதுக்கு அசாசினேட்ஸே வந்து இறக்கிட்டானுங்க. பாஸ் செத்து போனா ஏதோ ஒண்ணு போய் தொலையட்டும். ஆனா, நம்ம மட்டும் சாகவே கூடாது. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா, ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அப்ப அவங்க பாஸ் வந்து பார்த்தோன்னா, ஏதோ டீல பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகே, ஓகே. அடுத்த பேட்ச் வந்துருச்சா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, எங்கிருந்தோ வந்த புல்லட் அவங்க பாஸ் தலைய போட்டு செதற அடிக்குது. அப்படியே கேங்ல இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவன் மட்டும் தப்பிச்சு லிஃப்ட் வழியா கீழ வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து கீழ வந்துட்டு, "ஹே டெனாக்கா சீக்கிரம் இந்த நம்மள போட்டு தள்றதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் யார பார்த்தாலுமே போட்டு தள்ளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பால்கனி மூலமா கீழ வந்த ஃபேபிள் வந்து பார்த்தீன்னா, கன் எடுத்து டக்குனு அவன் கழுத்த பார்த்தே சுட்டர்றான். இந்த சத்தத்த கேட்டு அங்க இருக்கிற 2 பேர் வந்து பார்த்தீன்னா, "ஏய் நம்ம பாஸ்ஸுக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபிள சுத்து போட்டுர்றாங்க. அந்த லிஃப்ட்ல வந்த பெர்சன் வந்து பார்த்தீன்னா, "நான் செத்தாலும் பரவால்ல. நீங்க அந்த ஃபேப்ல மட்டும் எப்படியாச்சும் கொன்றுங்க. அவன போட்டு தள்ளியே ஆகணும்" அப்படின்னு வந்து பார்த்தீன்னா, ஒரு ஆர்டர் மாரி குடுக்க, அங்க இருக்கிற 2 பேர் வந்து பார்த்தீன்னா, நம்ம ஃபேப்ல மாத்தி மாத்தி சுடுறாங்க. ஆனா ஃபேபிள் மேல ஒரு புல்லட் கூட படல. ஏன்னா ஃபேபிள் வந்து பார்த்தீன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீன்னா, எப்படி டேக்கிள் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீன்னா தெரியும். சண்டை நடந்துட்டே இருக்கும்போது ஃபேபிள் வந்து நோட் பண்றாரு. அந்த லிஃப்ட்ல வந்து பார்த்தீன்னா, அடிபட்டு கிடந்தான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு கன்ன எடுக்குறான். இத பார்த்த ஃபேபிள் வந்து பார்த்தீன்னா, அவங்க ஆளுங்களே வந்து பார்த்தீன்னா, ஒரு புரொடெக்ஷன் ஷீல்டு மாரி முன்னாடி வச்சு டிஃபென்ஸ்க்கு வச்சுர்றாங்க. இவன் லிஃப்ட்ல இருக்கிறவன் அதெல்லாம் கருணையே படல. "எங்க ஆளா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உன்ன கொன்னே தீருவேன் ஃபேபிள்" அப்படின்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு புல்லட்ட வந்து பார்த்தோன்னா, அவங்க ஆளுங்க மேலயே சுட ஆரம்பிச்சுடுறான். நம்ம ஃபேபிள் ஒண்ணுமே பண்ணல. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா, அவர் கன்ன எடுத்து ஒரே ஒரு ஷாட்டு தான். அவன் அப்படியே கொலாப்ஸ் ஆயி கீழ விழுந்துடுறான். அப்போ கூட அவன் சாகறக்கு முன்னாடி, "நீ தான் உண்மையிலேயே ஃபேபிளா? நீ தானா அது? உன்ன ஒரு வழியா பார்த்துட்டேன்னு நெனைக்கிறேன். நீ தானே ஃபேபிள்?" அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான்.
அப்ப அந்த மாஸ்க் போட்ட பெர்சன் வந்து சொல்றான், "நீங்க தான் எனக்கு தேவையே இல்லாம நேம் வச்சுக்கிட்டீங்க. ஆனா என்னோட பேரு வந்து பார்த்தீங்கன்னா, புரொஃபஷனல் கில்லர்" அப்படின்னு சொல்லி அவன கொன்னுடுறான். இந்த மாஸ்க் போட்டிருக்கிறதா வந்து பார்த்தோன்னா, நம்ம ஸ்டோரியோட ஹீரோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா முன்னாடியே ஜான் விக் மாதிரி, அந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தோன்னா, சூப்பரா இதுலயும் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த எபிசோட்லாம் எப்படி இருக்கு, ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளால போட முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, சில பேர்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவா போடுறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் எடிட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப நேரம் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தோன்னா, நாங்க ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோன்னா, போக போக நாங்க வீடியோஸா மூவ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஓகே, பேக் டூ தி ஸ்டோரி. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு காருக்குள்ள வந்து ஏறுறான். அப்போ வந்து பார்த்தோன்னா, ஒரு கேர்ள் வாய்ஸு, "எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? ஒரே ஒரு கன் ஷாட் மட்டும் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சே, நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "அது ஒண்ணும் நான் கிடையாது. ஒரு அரைவேக்காடு வந்து பார்த்தோன்னா, சுடத் தெரியாம சுட்டுட்டு இருந்தான்." அப்படின்னு வந்து சொல்றான். அந்த புள்ள பேச வரும்போது வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா, கட் பண்ணிட்டு, டிவி" அப்படின்னு சொல்லிர்றான். "டிவிய போடுமா, டிவிய போடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து அசால்ட்டா எடுத்து பேசிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள சொல்றான், "ஜாக் இந்த ஷோ தானே?" ஆமான்னோனே, நம்ம ஹீரோ அந்த ஷோவ பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். அது வந்து பார்த்தோன்னா, ஏதோ காமெடி ஷோ போல ஏதோ ஜாப்பனீஸ்ல ஓடிட்டு இருக்கு. அத பார்த்து நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள வந்து கேட்கறான், "நீ இன்னைக்கு ஒரு 5, 6 பேர வந்து பார்த்தீன்னா கொன்றுப்பியா? எப்படி வந்து பார்த்தீன்னா, அசால்ட்டா வந்து பார்த்தீன்னா, இதெல்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க? நீ எதுவுமே நடக்காத மாரி சிரிச்சுட்டு இருக்கியே!" அப்படின்னு வந்து பார்த்தீன்னா கேட்கறா. நம்ம ஹீரோ உடனே வந்து பார்த்தீன்னா, "என்னம்மா நீயும் தானே எல்லா வேலையும் பண்ண? கேமராலருந்து ஜிபிஎஸ் வரைக்கும் நீ தானே எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண?" அப்படின்னு வந்து பார்த்தீன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீன்னா, அந்த புள்ள கேட்கறான், "உண்மையிலேயே இந்த ஜாக் ஷோ வந்து பார்த்தீன்னா சிரிப்பாவா இருக்கு? எனக்கெல்லாம் சிரிப்பே வரமாட்டேங்குதே!" அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீன்னா, அவர் தான் வந்து பார்த்தீன்னா பெஸ்ட் இருக்கிறதுலயே காமெடின்னு வந்துருச்சுன்னா நம்ம ஜாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீன்னா அடிச்சு பேசிட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, ஜாக் ஷோவ தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஜாக் வந்து பார்த்தோன்னா, சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. புல்ஸாய்ங்கிற கேம தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஜாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி டிவில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம ஜாக்க தான் காட்டுறாங்க. ஜாக் வந்து பார்த்தோன்னா, "என்னடா இவ்வளோ உயரமா இருக்கு. இங்கேருந்து குதிக்க சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்காரு நம்ம ஜாக்கு. அப்ப வந்து பார்த்தோன்னா, ஹோஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. "இந்த கேமோட ஷோ பேர் வந்து பார்த்தோன்னா, புல்ஸாய். கரெக்ட்டா இந்த இடத்துலருந்து குதிச்சு, நம்ம வச்சிருக்கிற லொகேஷன்ல நம்ம ஜாக் வந்து கரெக்ட்டா போய் நிக்கணும். ஆர் எல்ஸ் அங்கேயாச்சும் விழுகணும். அங்க விழுந்தா மட்டும் தான் ரூ. 30,000 குடுப்போம். இதுதான் கேமோட ஃபர்ஸ்ட் பிரைஸ்" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்ல, இத கேட்ட ஜாக் வந்து பார்த்தோன்னா, "30,000மா? 30,000மா? போடா டேய் காசு தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஜாக் குதிச்சிடுறாரு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, இந்த ஷோவ கட் பண்ணி நம்ம ரியாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஹார்பர் சைட்ல வந்து பார்த்தோன்னா, அப்படியே கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நிக்குது. அப்ப நம்ம தலைவன் இருக்கான் பார்த்தீங்களா, ஷூட் பண்ண கன் இருக்குல்ல, அதில இருக்கிற பேரல மட்டும் எடுத்து அப்படியே வந்து பார்த்தோன்னா, டிஸ்போஸ் பண்ணிர்றான். அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கா. "நான் காரெல்லாம் வந்து பார்த்தோன்னா, டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அது மூலியமா வந்து பார்த்தோன்னா, ட்ரேஸ் எல்லாம் பண்ண முடியாது." அப்படின்னு வந்து இவ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சைடு அவர் இருந்துட்டு, "ஓ! ரொம்ப நல்லது." "அவன்? அவன் எப்படி இருக்கான்?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள சொல்றான், "எப்பயும் போல தான். எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பார்த்தோன்னா, ஜாக் தி ஷோவ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் காருக்குள்ள உட்காந்து. ஸோ, அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள சொல்றான். அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம தலைவனும் உள்ளயே வந்துடுறான். அப்ப வந்து பார்த்தோன்னா, அவரு சொல்றாரு, "ரொம்ப நல்லது. நீயும் வந்துட்டியா? வேலை நல்லா முடிச்சிருக்க. முதல்ல உட்காரு." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோ உள்ள வந்துன்னு பார்த்தீங்கன்னா, வேலைய பத்தி தான் சொல்றதுக்காக வாய தொறக்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள "நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள சொல்லிர்றா. அந்த பக்கம் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ன்னு வச்சுக்கலாமா? அந்த பாஸ் வந்து சொல்றாரு, "இப்பலாம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குயிக்காவே முடிக்க ஆரம்பிக்குது. இதுவே நான்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப டஃப்பா இருக்கும் இந்த வேல. பட் நீ கொஞ்சம் கொஞ்சமா தேறிக்கிட்டு வந்துட்டு இருக்க." அப்படின்னு வந்து சொல்றாரு. சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தோன்னா, அங்க சமைச்சுட்டு இருந்த மீன வந்து பார்த்தோன்னா, சாப்பிடுறதுக்கு குடுக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த பாஸ் வந்து கேட்கறாரு, "அங்க நெறைய கேமராஸ்லாம் இருந்துச்சு. செக்யூரிட்டி கேமராஸ். அத எப்படி டேக்கிள் பண்ணீங்க?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. உடனே அந்த புள்ள வந்து சொல்றான், "நான் எல்லா கேமராஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். எந்த ஒரு கேமரா கூட ஒரு ஃபுட்டேஜ்ல கூட நம்ம இருக்க மாட்டோம்." அப்படின்னு வந்து அந்த புள்ள சொல்றா. இத கேட்ட நம்ம பாஸ் வந்து பார்த்தோன்னா, "ஓ! ரொம்ப நல்லது. ஆ இந்த வேலைய நீங்க ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்து கேள்வி கேட்கறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. "இதுவரைக்கும் நீ எத்தன பேர கொன்றுக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, "தெரியல. கொன்றுக்கேன்." அப்படின்னு மட்டும் வந்து பார்த்தோன்னா, அசால்ட்டா சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, அவரு எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. "யக்குசா, அரசியல்வாதிங்க, டாக்டர்ஸ், செலிபிரிட்டி, கம்பெனி பிரசிடென்ட்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நம்ம கொன்றுக்கோம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, குளத்துல இருக்கிற பெரிய மீன். அந்த பெரிய மீனுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு விலையும் வந்து பார்த்தோன்னா, பெருசா தான் இருந்துச்சு. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க, இன்ஃபார்மர், புரோக்கர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா, $500,000 செலவு பண்ணியிருக்கோம். இவங்கள எல்லாத்தையுமே கொல்றதுக்காக நம்ம வாங்குன டீட்டெயில்ஸ் மட்டுமே அவ்ளோ இருக்கு.
இந்த 6 வருஷத்துல மட்டும் நீ 71 பேர கொன்றுக்க. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா, இந்த வருஷம் மட்டும் நீ ரொம்ப பிஸியா இருந்திருக்க. மாத்தி, மாத்தி கொன்னுகிட்டே இருந்திருக்க. அப்படின்னு அவங்க பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மீன சாப்பிடாம, அந்த புள்ளைக்கு "இந்தா நீ சாப்பிடுமா" அப்படிங்கிற மாரி நீட்டுறாரு. உடனே அந்த புள்ள வந்து பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! எனக்கெல்லாம் மீன்லாம் வேண்டாம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, "ஏம்மா ரொம்ப உன்னைய சாப்பிடலாம் சொல்லல. இது ரொம்ப சூடா இருக்கு. அத ஊதி மட்டும் குடு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாரு. ஏன்னா, நம்ம இத வந்து பார்த்தோன்னா, கடைசியில சொல்றேன். எபிசோட் வைஸ்ல நீங்க போக போக தெரிஞ்சுப்பேன். ஏன் இத வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ சொன்னாரு அப்படின்னு சொல்ட்டு. ஓகே, பேக் டூ தி ஸ்டோரி. அந்த புள்ள தலையெழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி ஊதிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ திரும்பிட்டு, சரி இதெல்லாம் போட்டும். அடுத்த வேலை என்ன வேலை? அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஹீரோ டக்குனு வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் என்ன வேலைங்கிறதுக்கு வரான். இப்ப தான் ஒருத்தங்கள போட்டு தள்ளிட்டு வந்தான். அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, அடுத்த வேலைக்கு போணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வந்து பார்த்தோன்னா, அப்படியே வேகமா இருக்கான். இத கேட்ட அந்த பாஸ் வந்து பார்த்தோன்னா, இல்ல இன்னைக்கிலருந்து நம்ம எந்த ஜாப் எடுக்க போறதில்ல. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம அதிகமா வேல பார்த்துட்டோம். ஸோ, கொஞ்சம் பிரேக் எடுக்க போறோம். கொஞ்சம் நார்மல் லைஃப் வாழ பழகிக்கோங்க. இனிமே லோ ப்ரொஃபைல மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. வெளிய யாருக்கும் நீங்க தெரியவே கூடாது. உங்க செலவுக்கு நான் கொஞ்சோண்டு பணம் தரேன். இந்தாங்க 50,000,000 இருக்கு. இந்த 50,000,000 வச்சு நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி, கொஞ்சமாச்சும் லோ ப்ரொஃபைல்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படின்னு அவங்க பாஸ் சொல்ல, இத கேட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "என்னைய நீங்க ஒளிஞ்சு வாழ சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் சொல்றாரு, "ஆமாமா, கொஞ்சம் நீங்க ஒளிஞ்சு தான் வாழ்ந்தாகணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் டிரைவிங் லைசென்ஸ், இன்சூரன்ஸ் கார்டு எல்லாத்தையுமே அடிச்சுட்டோம். இனிமேல் இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக் ஐடென்டிஃபைல தான் நீங்க வாழணும். ஸோ, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்களோட லோ ப்ரொஃபைல மெயின்டெயின் பண்ண போறீங்க. அவ்வளோதான்." எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாகால ஒரு கேங்கு கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவங்க நம்ம கூட ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் இருக்காங்க. நீங்க போய் ஒசாகால போய் சேர்ந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, யக்குசா ஆளுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ப்ராப்ளம்லயும் போய் மாட்டிறக்கூடாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு. இத கேட்ட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "அது ஓகே. யாருக்கும் தெரியாம இருந்துக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எதுக்காக என்னைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாகாக்கு அனுப்புறீங்க? ஒசாகாக்கு பதிலா நான் இங்கேயே இருந்துக்கலாம்ல. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெர்சனா இருந்துக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ் வந்து சொல்றாரு, "நல்லா தான் இருக்கும் நீ இங்கேயே இருந்தா. ஆனா வந்து பார்த்தீன்னா, உனக்கு தெரியாத இடத்துல வந்து பார்த்தீன்னா, நீ அந்த இடத்துல சர்வைவ் ஆகணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீன்னா, நீ ஒரு ஹிட்மேனுங்கிறத தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீன்னா, அடாப்ட் ஆகணும். அந்த சிச்சுவேஷனே வந்து பார்த்தீன்னா, நீ ஏமாத்தணும். அப்படிலாம் ஏமாத்துனா மட்டும் தான் உன்னால வந்து பார்த்தீன்னா, இன்னும் ப்ரோ ஆக முடியும். ஹிட்மேனுக்கெல்லாம் வந்து பார்த்தீன்னா, ஹிட்மேன் ஆக முடியும்." அப்படின்னு வந்து பார்த்தீன்னா, பாஸ் சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீன்னா, "ப்ரோவா? அதுவும் ஹிட்மேனுக்கெல்லாம் ஹிட்மேனா?" அப்படின்னு கேட்டுட்டு ஷாக்ல இருக்க, உடனே வந்து பார்த்தீன்னா, பாஸ் சொல்றாரு, "எந்த சிச்சுவேஷன் குடுத்தாலும், எந்த பிளேஸ் குடுத்தாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிக்கணும். அந்த இடத்துல நீ வந்து ஹிட்மேனுங்கிறதே தெரியக்கூடாது. ஒரு நார்மல் பீப்பிள் மாரி இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். ஒரு என்வைரன்மென்டல் இருந்துச்சு, நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அப்டின்னா, அந்த சிச்சுவேஷன் கூட அப்படியே அடாப்ட் ஆக ஆரம்பிக்கணும். நீ உள்ள இருக்கங்கிறதே தெரியாத அளவுக்கு இருந்தா மட்டும் தான் நீ வந்து ஸ்பெஷலா இருக்க முடியும். நீயும் வந்து பார்த்தீன்னா, ஒரு நார்மல் ஆளு மாரி இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீன்னா, யார் கண்ணுக்கும் உனக்கு சந்தேகமே வராது. நீ பாட்டுக்கு உன் வேலைய பார்க்க முடியும். அதோட முக்கியமா உனக்குன்னு ஒரு வேலைய தேடிக்கோ. ஒரு பார்ட் டைம் ஜாபா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுல் டைம் ஜாபா இருந்தாலும் சரி. உனக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீன்னா, நீ ஒரு ஆர்டினரி மேன் மாரி இருப்ப. நார்மல் பீப்பிள் மாரி இருப்ப. ஹிட் மேன் மாரி இருக்க மாட்ட. அத விட முக்கியம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நீ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறியோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீன்னா, இன்னும் ஹியூமன்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்ப. நீ ஹிட் மேனுங்கிறதே வெளிய தெரியாது. முடிஞ்சா கல்யாணம் கூட பண்ணிக்கோ. பட் அத வந்து பார்த்தன்னா, வேல கூட வந்து பார்த்தன்னா, எதுவும் தெரியாத மாரி வச்சுக்கோ. அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தன்னா, நம்ம பாஸ் சொல்றாரு, "நாங்க உன்ன இங்க அனுப்புறக்கான ரீசனே வந்து பார்த்தன்னா, ஒரு சராசரி மனுஷன் மாரி வாழணும். ஹிட்மேன் மாரி இல்ல. அதுதான் இந்த இடத்துல இருக்கிற உனக்கு ஒரு டாஸ்க். நீ அந்த இடத்துல மெர்ஜ் ஆகணும் நார்மல் மக்கள் கூட." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டே நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கறாரு, "என்ன ஃபேப்லோ உனக்கு வந்து பார்த்தன்னா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி தோணுதோ?" அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியே வந்து பார்த்தோன்னா, ஹீரோ சொல்றான், "மக்களோட மக்களா இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா, ஒரு ப்ரோ ஹிட்மேனோட வேலை அப்படின்னா, நான் ஹிட்மேனுக்கெல்லாம் ஹிட்மேன். ஸோ கன்ஃபார்ம் இதெல்லாம் பண்ணுவேன். நான் ப்ரோ ஆகி காட்டுவேன்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ சொல்லிட்டே மெர்ஜ் ஆயிடுவேங்கிற மாரி தான் நம்ம தலைவன் பேசிட்டு இருக்கான். அதாவது பார்த்தோன்னா, ஒரு நார்மல் ஆர்டினரி பெர்சன் மாரி இருக்க போறான். அடுத்த இதுலேருந்து அப்போ வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ளைகிட்ட வந்து பார்த்தோன்னா, மீன குடுத்துருந்தார்ல நம்ம தலைவன், அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "இந்தாப்பா ஆறிருச்சு. இந்த மீன நீ சாப்பிடு." அப்படின்னு சொல்லி குடுக்குறான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா, நம்ம பாஸ் வந்து பார்த்தோன்னா, சீரியஸா சொல்றாரு. அதெல்லாம் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். இந்த இடைப்பட்ட டைம், அதாவது நான் உனக்கு குடுத்திருக்கிற பிரேக் டைம்ல நீங்க யாரோ ஒருத்தங்கள கொன்னீங்கன்னா கூட, உங்க 2 பேத்தையும் நான் தேடி வந்து கொல்லுவேன். அப்படின்னு வந்து சொல்றாரு. இத கேட்ட ஹீரோவும் சரி, அந்த புள்ளையும் சரி, ஷாக்காயி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, "பார்க்கலாம், பார்க்கலாம். அத அப்ப பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன சாப்பிட போறான். பார்த்தா அந்த மீனு செம்ம சூடா இருக்கு. அப்படியே வாயெல்லாம் சுட்டுருது நம்ம தலைவனுக்கு. அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தோன்னா, ஹீரோவோட வீட்ல தான் காட்டுறாங்க.
நம்ம ஹீரோவும் அந்த புள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர விட்டே போறக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புள்ள வந்து கேட்கிறா, "உன்கிட்டன்னு ஒரு துணி கூட இல்லையா? 2டே 2 பேக் அதுவும் பண மூட்டை பேக் தான் வச்சிருக்க. வேற எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்றான், "நான் ஒரு ஹிட்மேன். ஸோ என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா துணிலாம் ஒவ்வொரு இடத்துக்கு தூக்கிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. யாரோ ஒருத்தங்கள டார்கெட் குடுப்பாங்க. நான் அந்த இடத்துக்கு போவேன். போட்டு தள்ளிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். அந்த இடத்த தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு இடத்துல தான் தங்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஸ்டேபிளான பிளேஸ் இருக்காது." அப்படின்னு சொல்லி தலைவன் எக்ஸ்ப்ளைன் பண்ண, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள இந்தாப்பா அவனோட ஃபேக் டிரைவிங் லைசென்ஸு, அப்புறம் இன்சூரன்ஸ் கார்டு இதெல்லாம் தான் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க, அந்த பக்கம் ஹீரோவோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. அது ரொம்ப காமெடியா இருக்கு டிரைவிங் லைசென்ஸ்ல. நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு, "என்ன அக்கீரா சட்டோவா? எனக்கு அக்கீரான்னு பேர் வச்சிருக்காரு. சரி, ஏதோ ஒண்ணு. பாஸ் ஏதோ பண்ணியிருக்காரு. ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அங்க இருக்கிற கன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டே இருக்கான். அந்த புள்ள கேட்கிறா, "எத்தன கன்னுடா ஒளிச்சு வச்சிருக்க? வீடு ஃபுல்லா கன்னா தான் இருக்கு." அப்படின்னு வந்து கேட்க, நம்ம தலைவன் வந்து பார்த்தோன்னா, அந்த தண்ணி பாட்டில் இருக்கும். அந்த தண்ணி பாட்டில மட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த புள்ள, "எனக்கும் கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம தலைவன் அந்த பாட்டில அப்படியே துருக்கி தடக்குன்னு போடும்போது, உள்ளேருந்து அப்படியே புல்லட்ஸா விழுகுது. இத பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, ஷாக் ஆயி அப்படியே வந்து பார்த்தோன்னா நின்னுட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்து திரும்பிட்டு, "சட்டோ, என் தங்கச்சி கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டில மட்டும் எடுத்து தரியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நக்கலா கேட்கறான். அதாவது வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவும், அப்புறம் இந்த புள்ளையும் வந்து பார்த்தோன்னா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அதாவது அவங்க பாஸ் வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காருன்னா, இந்த புள்ளைக்கு வந்து பார்த்தோன்னா, சட்டோன்னு பேர் வச்சுட்டு, நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தோன்னா, அகிரோ சட்டோன்னு வச்சிருக்காங்க. அந்த புள்ள என்னமோ எகிசோ சட்டோவோ என்னமோ சம்திங். 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாரி வந்து பார்த்தோன்னா, மெர்ஜ் ஆகிரணும் நார்மல் வேர்ல்ட்ல அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவங்க பாஸ் வந்து ஒரு ஆர்டர் குடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ளையோட டிரைவிங் லைசென்ஸ கேட்டிருப்பான். அந்த புள்ள காட்டியிருக்க மாட்டா. ஏன்னா நம்ம ஹீரோ மூஞ்சி எவ்வளோ கேவலமா இருக்கோ, அதே மாரி தான் அந்த புள்ளையோட மூஞ்சி அதில கேவலமா இருக்கும். அத வந்து பார்த்தோன்னா, காட்டாமலே விட்டுருப்பானுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, அந்த ஸ்ப்ரே பாட்டில நம்ம ஹீரோ வாங்குனான் தெரியுமா? அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, பேரல்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு அந்த புள்ள வந்து கேட்கிறா, "ஏய் பாஸ் வந்து பார்த்தோன்னா, கன் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல. நீ என்ன வந்து பார்த்தோன்னா, கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "இல்ல, இல்ல. நான் இதெல்லாம் வந்து எடுத்து வந்து மைக்ரோவேவ்ல வச்சுருவேன். நம்ம போனதுக்கப்புறம் பாஸ் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாரு." உடனே அந்த புள்ள வந்து கேட்கறான், "சரி உன்னோட நைட் ஹாக் என்னாச்சு? அத நீயும் அவர்ட்ட குடுக்க போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்து பார்த்தோன்னா, அவரு சொல்றாரு, "நான் பேரல மட்டும் வந்து பார்த்தோன்னா, தூக்கி போட்டு கன்னோட ஃப்ரேம் மட்டும் வச்சுக்க போறேன்." இத பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "டேய் கன்னு கன்னு தான். நீ வந்து பார்த்தோன்னா, ஃப்ரேம மட்டும் வச்சிருக்க, பாடி மட்டும் வச்சிருக்க அப்படின்னா, கன்னு வந்து பார்த்தோன்னா, கன் ஆகாம போயிருமா? பேரல மட்டும் தூக்கி போட்டுன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. இதையும் கொண்டு வரக்கூடாது. பாஸ் சொன்னார்ல." அப்படின்னு வந்து சொல்ல, அந்த பக்கம் ஹீரோ வந்து சொல்றான், "பேரல் இல்ல அப்படின்னா, ஒரு துப்பாக்கியால சுடவே முடியாது. அதனால வந்து பார்த்தோன்னா, இது துப்பாக்கியோட கேட்டகரிக்குள்ளயே வராது. அது மட்டும் இல்லாம நைட் ஹாக்குங்கிறது என்னோட ஒரு பார்ட்னர். நான் கன்ஃபார்ம் இவன விட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டேன். ஸோ, இவன நான் கன்ஃபார்ம் தூக்கிட்டு தான்டா வருவேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த புள்ள வந்து கேட்குறான், "உனக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா வந்து பாத்தன்னா, அப்படியே யாருக்கும் தெரியாம சைலன்ட்டா இருக்கணும். ஆனா நீ பண்றதெல்லாம் பாத்தா சரியில்லையே! ஒரு சராசரி மனுஷன் மாரி இருக்கணும். நீ பண்றதெல்லாம் வச்சு பாத்தா, நம்ம ஹிட்மேனுங்கிறது ஈஸியாவே தெரிஞ்சிரும். பாத்துக்கோ! ஐடென்டிஃபை வெளிய பண்ணவே கூடாது. உனக்கு தெரியும்ல, ஒரு நார்மல் லைஃப் தான் நமக்கு வேணும். அப்புறம் நம்ம பாஸ் வந்து பாத்தன்னா, கண்டபடி திட்டுவாரு. அண்ட் ஆல்சோ போட்டும் தள்ளிருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பாத்தன்னா, பயத்துல வந்து பாத்தன்னா சொல்லிட்டு போகுது. அப்படியே வந்து பாத்தன்னா, அந்த புள்ள வந்து பாத்தன்னா, டேபிள்ல வந்து பாத்தன்னா, டிரைவிங் லைசென்ஸ வச்சுட்டு போயிருக்கும். அத நம்ம ஹீரோ எடுத்துட்டு பாத்துட்டு, "என்ன எனக்கு டேட் ஆஃப் பர்த்ங்கிறது ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினமா? அத தான் என் பாஸ் குடுத்துருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள சொல்றான், "மறந்துறாத, நீ தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. பாஸ்க்கு ஏதாச்சும் கடுப்பாயிட்டாரு அப்படின்னா, நான் எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்கோ." அப்படின்னு அந்த புள்ள சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பாத்தன்னா, ஏப்ரல் 1ங்கிறத மட்டும் பாத்துட்டு இருக்கான். முட்டாள்கள் தினத்துல எனக்கு டேட் ஆஃப் பர்த்தா விளங்கும். அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ளையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அந்த ஒசாகாங்கிற ஊருக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புள்ள வந்து சொல்றா, "அண்ணா, அண்ணா நீங்க எப்படிண்ணா ஹிட்மேன் ஆனீங்க? அத மட்டும் கதை சொல்லுங்கண்ணா." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அழுத்தி அழுத்தி அண்ணாவ மட்டும் சொல்லிட்டு இருக்கா. இத கேட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா, "அண்ணாவா?" அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, "ஏய் நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்ப சிப்லிங்ஸ் மாரி நடிக்கணும். உனக்கே தெரியும்ல. ஸோ நான் அண்ணான்னு சொல்லும்போது, நீ என் தங்கச்சி தான் சொல்லணும். இல்லையா என் பேரையாச்சும் சொல்லு." அப்படின்னு அந்த புள்ள சொல்ல, ஹீரோ வந்து பார்த்தோன்னா, அப்படியே நக்கலாவே பார்த்துட்டு இருக்கான். "போடா டேய் வெண்ண" அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்கான். அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "சரி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி ஃபர்ஸ்ட்டு உன்னைய பத்தி சொல்லுங்க சிஸ்டர்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, அழுத்தி சொல்றா வேணும்னே. அப்ப அந்த புள்ளையும் வந்து பார்த்தோன்னா, வேற வழி இல்ல. கன்ஃபார்ம் சொன்னா தான் இவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு வந்து பார்த்தோன்னா, 10 வயசு இருக்கும்போது எங்க வீடு வந்து பார்த்தோன்னா எரிஞ்சிருச்சு. அதுல வந்து பார்த்தோன்னா, எங்க அப்பா, அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போ என்ன ரீசன்னே தெரியாது. நம்ம பாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய கூப்பிட்டு வந்தாரு. என்னைய கூப்பிட்டு வந்து நல்லாவே வளர்த்தாரு. எனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே குடுத்து, என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாமே என் வாழ்க்கையில ஃபுல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு அசிஸ்டன்ட்டா வந்து சேர்ந்தேன். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவரா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்ற வேலை எல்லாத்துலயுமே கூட இருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டோரி. சரி உன்னைய பத்தி சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீன்னா, என்னைய பத்தி என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு சரி, எனக்கு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அடுத்த நாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடுறான். அந்த புள்ள, "ஏய் இதெல்லாம் நியாயமே இல்ல. என்னைய மட்டும் சொல்ல வச்சுட்டு நீ சொல்லாம இருக்கியே!" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "சரி உன் டிரைவிங் லைசென்ஸ் ஃபோட்டோ
ஃபோட்டோவ மட்டும் காட்டு. நான் கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா பேசுறேன். என் டீட்டெயில்ஸ்லாம் சொல்றேன்." அப்படிங்கும்போது அந்த புள்ள அதெல்லாம் முடியவே முடியாது. "அத மட்டும் காட்டவே மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ, "அப்ப நானும் சொல்லவே மாட்டேன். போடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, இவங்க கொஞ்சோண்டு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டலுக்குள்ள போய் நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவும் அந்த புள்ளையும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க 2 பேர் நிக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அவங்கள பார்த்தாலே சரியில்ல. அவனுங்க கார் திருடுற மாரியே இருக்கானுங்க. ஸோ நீ வந்து பார்த்தோன்னா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வா. உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு, நான் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் காரையும் பார்த்துக்கிறேன். ஏன்னா கார்ல ஃபுல்லா மணி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுங்க அதே மாரி வந்து பார்த்தோன்னா, திருட்டு பசங்களா தான் இருக்கானுங்க. ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயா போய் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. பணம் இருக்கா? இல்லையா? அப்படின்ட்டு. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க. எந்த கார திருடணும்னு கூட இவனுங்களால டிசைட் கூட பண்ண முடியலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தோன்னா, ஹீரோ சொல்றான், "லூசு பசங்க. அப்படியே இந்த காருக்கு பின்னாடி 2 கார் தள்ளி போனாங்க அப்படின்னா 50,000,000 வந்து பார்த்தோன்னா, ஒரு கார்ல இருக்கு." அதாவது அவன் கார தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா அந்த திருட்டு பசங்க நம்ம ஹீரோ காருக்கு முன்னாடியே நின்னுட்டுருக்கானுங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சுட்டானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "பணத்த எப்படியோ மோப்பம் புடிச்சுட்டானுங்களே! சரி பார்க்கலாம். உள்ள போறானுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுங்க வந்து பார்த்தோன்னா, "இந்த கார்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம வேற காருக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நகர்ந்து போயிடுறான். இத பார்த்த ஹீரோ வந்து பார்த்தோன்னா, "இவனுங்க கூட வந்து பார்த்தோன்னா நான் ப்ரொஃபஷனல்னு நெனச்சேன். திருட்டு பசங்க. ரொம்ப சின்ன பசங்களா இருக்கானுங்க போல. திருடக்கூட தெரியல." அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட்டிட்டு இருக்க, அந்த பக்கம் அந்த பசங்க வந்து பார்த்தோன்னா அப்படியே திரும்பி பார்த்துடுறானுங்க. 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, "இவன் என்னடா நம்மளயே மொறச்சிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பார்த்து வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இவனுங்க பக்கத்துல வந்தோனே வந்து பார்த்தோன்னா, டக்குனு கைய தூக்கி, "எனக்கு சண்டையெல்லாம் வேண்டாம். அண்ட் ஆல்சோ சண்டையும் வராது. நான் ஒரு நல்ல மனுஷன்." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஹீரோ வந்து பார்த்தோன்னா சரண்டர் ஆயிடுறான் டக்குன்ட்டு. உடனே அதுல இருந்த ஒரு 2 பேர் இருந்தானுங்களா. அவன் வந்து பார்த்தோன்னா, "மொதல்ல நீ எந்திரிச்சு நில்றா. என்னடா நாங்க வந்து நின்னுட்டுருக்கோம். நீ அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா எகத்தாளமா உட்காந்துட்டு இருக்க. மொதல்ல எந்திர்றா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா எகத்தாளமா சொல்ல, நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "சரி, சரி நான் எந்திரிக்கிறேன். அதுக்காக வந்து பார்த்தோன்னா, என்ன டச்லாம் மட்டும் பண்ணிடாதீங்க. நானே எந்திரிப்பேன்." அப்படின்னு வந்து சொல்றான். உடனே அவனுங்க வந்து கேட்கறானுங்க, "எதுக்காக என்னைய பார்த்து மொறச்சுக்கிட்டே இருந்த? அத மட்டும் சொல்றா. எதுக்கு மொறச்சுக்கிட்டே இருந்த? உன்கிட்ட ஏதாச்சும் பணம் கீத்து இருக்குதா? ஒழுங்கா குடுத்துட்டீன்னா உட்டுருவேன். இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா, மாத்து குடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, ஹீரோ கைய புடிக்க, நம்ம ஹீரோ அப்படியே வந்து பார்த்தோன்னா, வர்மத்த யூஸ் பண்ற மாரி வந்து பார்த்தோன்னா, கழுத்திலே ஒரு குத்து. அப்படியே வந்து பார்த்தோன்னா, ரைட் கால அப்படியே சுத்தி வந்து இன்னொருத்தனுக்கு கழுத்திலே ஒரு அடி. 2 பேருமே அந்த இடத்துலயே வந்து பார்த்தோன்னா, அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு போயிடுறானுங்க. இத பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "ஐயய்யோ! கொலை, கொலை, கொன்னுட்டான், கொன்னுட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நார்மல் புள்ள மாரி வந்து பார்த்தோன்னா, ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிங்லாம் விட்டுட்டு, "ஏன்டா பாஸ் நேத்து தான்டா சொன்னாரு. ஒரு நாள் கூட உன்னால கையும் காலும் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? அதுக்குள்ள 2 பேர போட்டு தள்ளிட்டியேடா" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள புலம்ப, நம்ம ஹீரோ சொல்றான், "நான் எதுவுமே பண்ணல. அவனுங்கலாம் வந்தானுங்க, வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம நான் அவனுங்கள போட்டெல்லாம் தள்ளல. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கானுங்க" அப்படின்னு வந்து சொல்ல, உடனே அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். வா, வா, வா கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ புடிச்சு அப்படியே இழுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறானுங்க. காருக்குள்ள வச்சு அந்த புள்ள வந்து கத்திக்கிட்டே இருக்கா. "உன்னால ஒரு நாள் கூட வந்து பார்த்தோன்னா, நார்மல் ஹியூமன் மாரி இருக்க முடியாதா? சராசரி மனுஷன் மாரி இருடா" அப்படின்னா, அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா 2 பேர போட்டு தள்ள ட்ரை பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கடுப்புல கத்திட்டு இருக்க, நம்ம ஹீரோ சொல்றான், "நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. 6 செகண்டுக்குள்ள யாராச்சும் என் முன்னாடி வந்தாங்கன்னா போட்டு தள்ளணும்" அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாரியே வந்து பார்த்தோன்னா, அவனுங்க வந்து பார்த்தோன்னா உள்ள வந்தானுங்க. என் கைய முன்னாடி தொட வேண்டான்னு சொன்னேன். அவனுங்க டச் பண்ணானுங்க. அது என் மைண்ட் வந்து பார்த்தோன்னா, டச்சுன்னு அப்படியே வந்து பார்த்தோன்னா, புடிச்சு டப்பு டப்புன்னு அடிச்சு போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இத கேட்ட அந்த புள்ள, "என்னடா லூசு மாரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொன்னேன்? நீ அவன போட்டு தள்ளக்கூடாது மட்டும் தான் சொன்னேன். நீ உன் ட்ரெய்னிங்க பத்திலாம் சொல்லிட்டு இருக்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ இப்படிலாம் இருந்தீன்னா, நீ எப்படி ப்ரோ ஆக முடியும்?" அப்படின்னு வந்து சொல்ல, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஈகோ டச் ஆயிருது. "என்னது? நான் ப்ரோல? ஆமால்ல. ப்ரோனா கன்ஃபார்ம் இதெல்லாம் பண்ணக்கூடாதோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டச் ஆகிட்டு அப்படியே நின்னுட்டுருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள சொல்றா, "உன் வே ஆஃப் டாக்கையும் மாத்திக்கோ. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீன்னா, ஒரு நார்மலா பேசுறதுக்கு ட்ரை பண்ணு." அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கிற எல்லா லாங்குவேஜும் அவனுக்கு தெரியுமாமா. உள்ள இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே அவன் பேசுவான் அப்படின்னு வந்து சொல்ல, அந்த புள்ள, "ரொம்ப நல்லது ராசா. அதுல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் பேசு." அப்படின்னு நம்ம இந்த புள்ள வந்து சொல்ல, ஹீரோ, "சரி நான் ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீன்னா, ஸ்விட்ச் ஆகிருவேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதாவது இப்ப அந்த புள்ள அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மகுராங்கிற ஒரு குரூப் கீழ தான் இருக்க போறாங்க. ஒரு புரொடெக்ஷன்குள்ள இருக்க போறாங்க. அந்த ஒசாகாங்கிற ஊர்ல இந்த மகுரா குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு யக்கூசா அதாவது குண்டார் ஆளுங்கலாம் வந்து பார்த்தோன்னா, அடி ஆளுங்கள ரெடி பண்ணி தர்றது, அப்புறமேல் போட்டு தள்ளுறது, மட்டா பண்றது, இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்போட நேம் பேரு தான் வந்து பார்த்தோன்னா, மகுரா. அதுல தான் வந்து பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா, புரொடெக்ஷன்ல இருக்க போறான். அவங்கலாம் வந்து பார்த்தோன்னா, ஹீரோவ புரொடெக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்ப ஹீரோ வந்து பார்த்தோன்னா, "ஓ! மகுரா குரூப்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் அந்த மகுரா குரூப்ப பத்தி. அப்ப அந்த புள்ள வந்து கேட்கிறா, "நீ இவங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன போட்டு தள்ளணும்னு சொன்னானுங்க. நான் வந்தேன். ஒரே ஹிட்ல முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தேன்." அப்படின்னு வந்து சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள வந்து கேட்கறான், "சரி பண்ணேன். சரி அவங்கள ஏதாச்சும் மீட் பண்ணியிருக்கியா? உன் ஃபேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, ஏன்னா அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஹீரோவால வேஷமே போட முடியாது. அந்த குரூப்புக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபேபிள் தான் வராங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆள் வரப்போறான். நீங்க அவன புரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள வந்து கேட்குறான். "உன் ஃபேஸ்க்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, நீ வேஷமே போட முடியாதே" அப்படிங்கிற மாரி கேட்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்றான், "நான் இந்த மாரி டைரக்டாலாம் கிளையன்ட்ட ஹேண்டில் பண்ண மாட்டேன். அது பயங்கரமான ஒரு ரிஸ்க்ல போய் முடிஞ்சிரும். ஸோ நான் கிளையன்ட்டோட ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டேன். அவங்களுக்கும் என் ஃபேஸ தெரியாது" அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள சொல்றான், "இந்த கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2டே 2 ஆளுங்களுக்கு மட்டும் தான் நம்ம யாருங்கிறது ஒரு ரியல் ஐடென்டிஃபை தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான ப்ரொஃபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது இந்த கேங்கோட பாஸுக்கும், அப்புறம் கேங்கோட கேப்டனுக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேபிள் அப்படின்னு சொல்லி தெரியும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டா அழுத்தி அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அழுத்திக்கிட்டே இருக்கான். இத பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "யார்றா அவன் மெண்டலு?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான், "ஓகே. நம்ம இனிமேல்ருந்து நார்மல் ஹியூமன் ஸ்விட்ச் ஆயாச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றா. வெளிய வரும்போது அந்த புள்ள கேட்கறா, "இதெல்லாம் உண்மையிலே ஒர்க் ஆகும் நீ நம்புறியா? ஏதோ ஒண்ணு பண்றியே, குரங்கு வித்த காட்டுறியே" அப்படின்னு வந்து கேட்க, நம்ம ஹீரோ, "எனக்கு தெரியாது. பட் இது ஒர்க் ஆகுங்கிற மாரி தான் புக்லலாம் படிச்சிருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்றான். அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சுப்பா. அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, வேற ஆள் மாரி பேச ஆரம்பிச்சிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள அப்படியே ஷாக் ஆயி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட போயிட்டு இருக்காங்க. பார்த்தா துணிக்கடைல போயிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா, "முதல்ல ஒரு துணி வாங்கிக்கோ. பார்த்துக்கோங்க பிரதர்." அதாவது சாரி பிரதர் சொல்றேன் பாருங்க. "அண்ணா ஒழுங்கா வந்து பார்த்தோன்னா, துணி வாங்கிக்கோங்க அண்ணா. உங்களால கருப்பு டீ ஷர்ட்ல மட்டும் சுத்திட்டு இருக்க முடியாதுங்கண்ணா." அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த புள்ள கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸே பண்றான். ஆமால்ல, நார்மல் ஹியூமன்னா நெறைய சட்டை போடுவானுங்கல்ல. நம்ம ஒரே சட்டைய வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, "சரி துணி வாங்கிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டிசைட் பண்றான். அப்படியே கட் பண்ணி அந்த மகுரா கேங் இருக்கானுங்கல்ல, அந்த யக்குசா ஆளுங்க அவங்கள தான் காட்டுறாங்க. ஸோ இவரு தான் வந்து பார்த்தோன்னா கேப்டன். அத ஆல்சோ வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் சீன்ல வந்து காட்டப் போறவரு தான் பாஸ். இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது ஃபேபிள்ங்கிறது யாரு? அண்ட் ஆல்சோ இப்போ வந்துட்டு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? அப்படிங்கிறது உண்மையானது தெரிஞ்சது இவங்க 2 பேருக்கு மட்டும் தான். உடனே இவர வந்து பார்த்தோன்னா நம்ம கேப்டன் வச்சுக்கலாம். இவர பாஸ்ன்னு வச்சுக்கலாம். கேப்டன் வந்து கேட்கறாரு, "பாஸ் நம்ம இத பண்ணி தான் ஆவணுமா? அந்த ஃபேப்ல வந்து பார்த்தோன்னா, ஏன் நம்ம இடத்துல தங்க வச்சுட்டு இருக்கோம். வேற ஏதாவது இடத்துல தங்க வச்சிருக்கலாம்ல?" அப்படின்னு வந்து கேட்க, அந்த பக்கம் அவங்க பாஸ் வந்து சொல்றாரு, "நமக்கு வேற வழி இல்ல. அவங்களுக்கும் நமக்கும் வந்து பார்த்தோன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, அத பிரேக் பண்ண எனக்கு இஷ்டம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தோன்னா, இத நான் ஒத்துக்கிட்டேன்." அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியே வந்து பார்த்தோன்னா, அவரு சொல்றாரு, "நீ இத வந்து பார்த்தோன்னா, ஓவராலா திங்க் பண்ணிட்டு இருக்காத. இது வந்து பார்த்தோன்னா, ஒரு ஷார்க் கூட இருக்கிற மாரி தான். ஆனா என்ன, கேஜ் இல்லாம நம்ம இருக்க போறோம்." அப்படின்னு வந்து சொல்றாரு. இத கேட்ட நம்ம கேப்டன் வந்து பார்த்தோன்னா, "இருக்கலாம். ஆனா ஃபேபிள்ங்கிறவன் சுறா கிடையாது இந்த இடத்துல. திமிங்கலம். சுறாக்களே வேட்டையாடிட்டு இருந்தவன். உங்களுக்கு அது தெரியுமில்ல?" அப்படின்னு வந்து சொல்ல, "என்ன கேப்டன் நீங்க வந்து பயப்படலாமா? அவன் வந்து பார்த்தோன்னா, நீங்க அவ்வளோலாம் திங்க் பண்ணாதீங்க. ஃபேபிள் நம்ம ஆள்ல ஒருத்தன் தான். நமக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அத மறந்துறக்கூடாது நம்ம. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்றோம். அவ்வளோதான்." அப்படின்னு வந்து சொல்றாரு நம்ம பாஸ். இத கேட்ட நம்ம கேப்டன், "எனக்கு வந்து பார்த்தோன்னா, நெறைய வந்து பார்த்தோன்னா, மோசமானவங்கள தெரியும். ஆனா இவன் மோசமானவங்களே ரொம்ப முக்கியமானவன். அதனால தான் நம்ம இவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு." உடனே வந்து பார்த்தோன்னா, நம்ம பாஸ் வந்து பார்த்தோன்னா உள்ள வந்துர்றாரு. என்னய்யா எப்ப பார்த்தாலும் கேப்டன் பொலம்பிட்டே இருக்காதய்யா. சுறாவா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, நீல திமிங்கலமா இருந்தாலும் சரி, எந்த கருமமா இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு இடம் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, அவன நீந்த விடணும், அவன ஓட விடணும். அப்பந்தான் வந்து பார்த்தோன்னா, அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியும். அவன ஃப்ரீயா ஆக்காமலே வந்து பார்த்தீன்னா, நீ அவன கொலைகாரன் முடிவு பண்ணக்கூடாது." அப்படின்னு பாஸ் சொல்றாரு. இதோட எபிசோட் 1 வந்து பார்த்தோன்னா முடியுது. நம்ம அடுத்த எபிசோட் 2ல பார்க்கலாம். போக போக வந்து பார்த்தோன்னா, இன்னும் விறுவிறுப்பு போக ஆரம்பிச்சுரும். இன்னும் நெறைய வில்லன்ஸ்லாம் வருவாங்க. அப்ப நம்ம தலைவன் போட்டு தள்ளுறதெல்லாம் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் 1ங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா போக போக வந்து பார்த்தோன்னா, பிக்கப் எடுத்துச்சு அப்டின்னா பயங்கரமா இருக்கும். நீங்களே வந்து பார்ப்பீங்க. அண்ட் ஆல்சோ இதில நெறைய காமெடி சீன்ஸ் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு அத ஆட் பண்ணவும் ட்ரை பண்றேன். ஸ்டோரிய வந்து பார்த்தோன்னா, எந்த ஒரு கட்டும் இல்லாம சொல்றதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் கட் பண்ணணும் அப்டின்னா, நான் கட் பண்ணிருவேன். அதுக்காக வந்து பார்த்தோன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு ரியல் அனிமிய பார்த்து, அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்லா வந்து பார்த்தோன்னா, என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா, Instagram பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.